ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாள் வந்து எல்லாருக்கும் இனிமையான நாளாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் மீஷோவில் கொஞ்சம் எனக்கு தேவையான வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த யோகட் மிஷின் பற்றி தான். இந்த யோகட் மிஷின் உண்மையிலேயே ஒரு மிராக்கல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை நான் இன்னும் சொல்ல போனால் காய்ச்சி ஊற்றவே இல்லை, பால் காய்ச்சி ஊற்றாமல் கூட பார்த்திங்கன்னா அப்படியே பக்கா கடையில் எப்படி யோகட் கிடைக்குமோ அந்த மாதிரி கட்டியாக ஒரு கெட்டியாக கிடச்சிச்சு. யோகட் ரொம்ப எனக்கு மீராக்கலாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வெறும் 320 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி மூடி, பிளாஸ்டிக் மூடி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒயர் இருக்குது. இந்த ஒயர் அந்த ஃப்ளக்கை நம்ம போட்டு சுவிட்சை ஆன் பண்ணோம்னா போதும். அதில் இந்த சிம்பிளில் ரெட் கலர் பட்டன் மாதிரி எரியும். நான் இப்போ பாருங்கள், பச்சை பால் எடுத்து அதை ஊற்றிக்கிட்டு அதே மாதிரி உரைக்காக தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றி நான் பட்டன் ஆன் பண்ணது கரெக்டாக 3 ஹவர்ஸில் அது அப்படியே மாறிடுச்சுங்க. இதில் டெம்பரேச்சர்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. கரெக்டாக நமக்கு அந்த பால் எவ்வளோ தாங்குமோ அந்த பாலோட அந்த யோகட்டாக மாத்திர இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி இது குளிர் டைம்லையும் சரி, வெயில் டைம்லையும் சரி, ஈஸியாகவே நம்ம இதில் நம்ம தயிர் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லைட்டு ரெட் கலரில் எரியுது பாருங்கள். ஸோ தயிர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டியாக வந்திருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட். அடுத்து நான் வாங்கினது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு யோசிச்சு வாங்காமல் போன ப்ராடக்ட் தான் இது. ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தாங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வெறும் 260 தான் வாங்கினேன். இது ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 6 பீசஸ் பாக்ஸஸ் எனக்கு கிடச்சிருந்தது. இது லென்ஸ் ஷேஃபில் தான் இருக்கும். இதில் நம்ம டொமேட்டோ, அப்புறம் மிளகா அதெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை, எக்கு கூட வச்சுக்கலாங்க. அப்புறம் மீட்ஸ் கூட சம்டைம்ஸ் நம்ம இதில் அழகாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த சப்பாத்தி தோசைக்கல் இதெல்லாம் வைக்கிற மாதிரி, சப்பாத்தி கட்டை, பூரி கட்டெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான். இது ஆஃபரில் வாங்கினேன். இது வாங்கினா இந்த டம்ளர் ஸ்டாண்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது நான் செவத்தில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு வீடு ரொம்பவே ஸ்பேஸ் அந்த கிச்சன் சேவ் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. இது ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி, ரேக் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக்கில். ஸோ இதில் நான் பேக்கிங் யூஸ் பண்ணுற ஐட்டம், பிளெண்டிங் பண்ணுற மிஷின், கிளிப்ஸு, கிச்சனுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒரு ரேக்கில் வச்சுட்டு ஒரு ட்ராயரில் 4 ட்ராயர் இருந்துச்சு. கலராக இருந்துச்சு. இதுவுமே எனக்கு ரொம்ப ஸ்டோரேஜ் இதுவாக இருந்துச்சு. அடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா ரேட் வெறும் 150க்கு தான் வாங்கியிருந்தேன். 2 மாடலில் வாங்கியிருந்தேன். ஒன்று இந்த மாதிரி கிளிப் டைப்பில் வரா மாதிரி இருந்தது. இன்னொன்று அப்படியே மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே ஆகுற மாதிரி, கீழே பிடிக்கிற மாதிரியும் மேலே பிடிக்கிற மாதிரியும். இதுவுமே ரொம்ப, இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஆச்சரியமான சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். தோசைலாம் ஊற்றுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த மிரர் வாங்கியிருந்தேன். இந்த மிரர் வாங்கி நான் ஃபிட் பண்ணுறதுக்குள்ளேயே உடஞ்சிச்சு. பட் ஆனால் இது ஆணிலாம் நம்ம அடிக்க தேவையில்ல. வாங்கினதுமே அழகாக ஃபிட் பண்ணிடலாம், உடையாமல் பார்த்துக்கணும். நீங்கள் செவத்தில் ஃபிட் பண்ணோடனே உடையாது. இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த மிஷின் வாங்கியிருந்தேங்க. இது நான் 3 இயர்ஸ் முன்னாடி வாங்குறப்பவே இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 250. பட் ஆனால் மீஷோவில் நான் வாங்கின ரேட் வெறும் 130க்கு தான் வாங்கினேன். இது ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேப்லெட்லாம் போட்டு சில பேர் ஆவி பிடிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிங்க் கலர் பிடிச்சிருந்ததுனால நான் பிங்க் கலர் ஆர்டர் பண்ணிட்டேன். இதில் 3 டைப்பாக நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த மூடியை போட்டு அப்படியே ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பெரிய இது மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கெட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 600 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1.5 லிட்டர். இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திடீர்னு நம்ம டீ போட்டு குடிக்க முடியலனா கூட ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு மாவுலாம் பிசைறோன்றப்ப கூட இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் வச்சு ஈஸியாகவே நம்ம மாவெலாம் பிசைஞ்சிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு ப்ராடக்ட்டு. இதுவும் ரொம்ப நாளாக நான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்ச ப்ராடக்ட் தான். இது நிறையா பேருக்கு தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்பட்டதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். ட்ராவலிங், அன்பாக்சிங் வீடியோலாம் இனிமேல் அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.